நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 11. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18 முதல் 25 வரை. முதல் தம்பதியினர். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். வசனம் 18. தேவனின் படைப்புகளின் மேல் ஆதாமே முதல் நிர்வாகியாக இருந்தான். உயிரினங்களுக்கு பெயர் சூட்டினான், அவற்றை ஆளுகை செய்தான், அவற்றுடன் நெருக்கமாக பழகினான். ஆயினும் அவன் எதிர்பார்க்கிற பாசத்தையும் நேசத்தையும் அவற்றால் தர இயலவில்லை. இவை அவனுடைய தனிமை உணர்வுக்கு தீர்வை கொண்டு வரவில்லை. அவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் தேவனுடைய நன்மைகளை பகிர்ந்து கொள்ளவும் அவனுக்கு உற்ற துணையாக ஒரு நபர் தேவைப்பட்டார். தேவன் ஆதாமினுடைய அங்கலாய்ப்பையும் அவனுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டார். எனவே அவனுக்கு ஓர் ஏற்ற துணையாளியை உண்டாக்கும்படி சித்தம் கொண்டார். அவனைப் போலவே தேவ சாயலில் அத்துணையையும் உருவாக்க முடிவு செய்தார். தேவன் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் என்பதை சில கிறிஸ்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஒரு உருவமாக சொல்லப்பட்டுள்ளது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வு உண்மையிலேயே நடந்தது என்பதை, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்றும், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என பரிசேயரிடம் கூறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:4-5 உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையை பற்றி பேசும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:31-32 மேற்கோள் காட்டினார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஏவாள் ஆதாமுக்காக மணமகளாக படைக்கப்பட்ட நேரத்தில் தேவனின் இதயத்தில் மற்றொரு எண்ணம் இருந்தது. அது எதிர்காலத்தில் தம்முடைய குமாரனுக்காக சபையாகிய மணவாட்டி உருவாக்கப்படுவாள் என்பது. ஏவாளை உருவாக்கிய பிறகு தேவனாகிய கர்த்தர் அவளை ஆதாமிடம் கொண்டு வந்தார். இதற்கு ஒப்பாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:27 பவுல் நமக்கு தெரிவிக்கிறார். ஏவாளின் சிருஷ்டிப்பு சபையின் இரு நடைமுறை காரியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சபையில் சகோதரிகள் முக்காடிடுவதும் அமைதலாய் இருத்தலும், அதாவது தலைமை தாங்கி நடத்தாதிருத்தல் ஆகும். இவை இரண்டுக்கும் கலாச்சாரத்தின்படி அல்ல, படைப்பின் காரணத்தையே பவுல் 1 கொரிந்தியர் 11:7-9, 1 தீமோத்தேயு 2:12-14 கூறுகிறார். அதே சமயம் கர்த்தருக்குள் பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்றும் ஆண் இல்லாமல் பெண் இல்லை என்றும் சமநிலையை பற்றி 1 கொரிந்தியர் 11:11 கூறுகிறார். மேலும் மணவாட்டியான தம்முடைய சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் என்று குடும்பத்துக்கும் குறிப்பாக கணவனின் அன்பையும் பொறுப்பையும் கடமையையும் குறித்து பவுல் எபேசியர் 5:29 புத்தி கூறுகிறார். பிதாவே, உம்முடைய சிருஷ்டிப்பின் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன்.